ஓம் நமோ பிரம்மாதிபியோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்திருபியோ வம்சருடபியோ மஹத்பியோ நமோ குருபியः சர்வோபப்ளவரஹித பிரஜான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹமஸ்மி சோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி. ஓம் சர்வேபியோ சத்குருபியோ நமோ நமஹ. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல்வாழ்க்கையும் வந்து அமைய பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். முதற்கண் அனைவருக்கும் இனிய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சித்திரை மாதத்தினுடைய 2ஆம் வாரத்தில் நாம் இருக்கின்றோம். இப்பொழுது இந்த வீடியோவில் வர இருக்கக்கூடிய 19 ஏப்ரல் 2026 முதற்கொண்டு 25 ஏப்ரல் 2026 வரைக்குமான, அதாவது தமிழில் வந்து சித்திரை 6ஆம் தேதி முதற்கொண்டு 12 சித்திரை வரைக்குமான, ஞாயிறு முதற்கொண்டு சனி வரைக்குமான வார பலன்களை 12 ராசி அன்பர்களுக்கும் பார்க்க இருக்கின்றோம். இந்த வாரத்துல வந்து இருக்கக்கூடிய நிகழ்வுகளை வந்து குயிக்கா ஒரு 2 நிமிஷத்துல பார்த்துட்டு பலனுக்கு போயிடலாம். இந்த வாரம் என்பது வளர்ப்பறை சந்திரனாக வந்து அமைந்திருக்கிறார். அவர் பரணி நட்சத்திரத்திலிருந்து ஆயில்ய நட்சத்திரம் வரைக்கும் அவர் டிராவல் பண்றார். இந்த வாரத்தினுடைய விசேஷங்கள்ல முதல்ல 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து ஸ்ரீ ராஜமாதங்கியினுடைய ஜெயந்தி வருகிறது. இந்த ராஜமாதங்கி என்பவள், அதாவது லலிதாம்பிகைக்கு வலதுபுறமாக சில இடத்தில் இடதுபுறமாக உட்கார்ந்திருக்கக்கூடிய, வீணையை வைத்திருக்கக்கூடிய, மந்திரினி என்று பெயர் வழங்கக்கூடிய தாந்திரிக லட்சுமி, தசமகா வித்யிலையும் வந்து ஒன்றாக கருதப்படுபவள். இந்த அம்பாளை வந்து வழிபட்டோம்னாக்கா நமக்கு எந்த மந்திரமாக இருந்தாலும் அது சித்தியாகும். அதனால அன்றைக்கு நீங்க இந்த அம்பாளுடைய கோயில் எங்கேயாவது இருந்ததுன்னா போயிட்டு வரலாம். இல்லைன்னா அம்பாளுடைய கோயிலுக்கு போயிட்டு மாதங்கியனுடைய ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னாக்கா ஓம் நமோ பகவதி மாதங்கின்யை நமஹா அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லலாம். மாணவர்களுக்கு இது ரொம்ப முக்கியமானது. சரி, அன்னைக்கே பலராமருடைய ஜெயந்தியாக வருகிறது. அதன் பிறகு 20 ஏப்ரல் 2026 அன்று, அதாவது திங்கட்கிழமை, முதல் முகூர்த்தம், அதாவது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முதல் முகூர்த்தமாக அக்ஷய திருத்தியாவாகவும் வந்து அமைந்திருக்கிறது. அன்றைக்கு திருத்தியா நட்சத்திரம். சொல்ல போனால் திருத்தியா என்பது முதல் நாளே வந்து விடுகின்றது. முதல் நாள் மதியத்துக்கு மேலேயே வந்துடுறது. அதாவது நகைகள் வாங்க வேண்டும், செய்ய வேண்டும் அப்படிங்கிறவர்கள் அடுத்த நாள், அதாவது அக்ஷய திருத்தியா அன்று 12 மணி, பகல் 12 மணிக்குள்ள அவர்கள் அதாவது எப்பொழுதுமே ஒரு தங்கம் கொஞ்சமாவது வாங்குவோம் இல்லையா? தங்கம் மட்டும்தான் வாங்கணுங்கிறது இல்லை. வியாபாரத்தினுடைய புதிய ஏதாவது திட்டங்கள் இருந்தால் கொண்டு வரலாம். அதாவது நமக்கு கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்றதோ, அது எந்த ஒரு கான்ட்ராக்ட், இதெல்லாமே வந்து நம்ம பண்ணணும். அது தங்கத்துக்காக மட்டும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில என்ன முயற்சி எடுத்தாலும் அது க்ஷயமாகாமல் வளரும் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அக்ஷய திருத்தியா அன்று இருந்தாலும் குருவனுடைய பார்வை ராகு மேல இருக்கிறதுனால நீங்கள் தங்கம் சிறிதளவு வாங்குவது நன்மை பயக்கும். அன்று வந்து முகூர்த்த நாளாக வந்து அமைந்திருக்கிறது. ரோகிணி நட்சத்திரம், அமிர்த யோகத்தில் 6லிருந்து 7:30 வரைக்குமான முகூர்த்தம். அதிலும் கூட 7லிருந்து 7:10 வரைக்கும் புஷ்கர நவாம்சம் என்கின்ற முகூர்த்தமானது அமைந்து மேஷ லக்னமாக வளர்ப்பறையாக வந்து அமைந்திருக்கிறது. இது அந்த நாளினுடைய விசேஷத்தன்மை. அன்றைக்கு இன்னொரு சமாச்சாரம் இருக்கிறது. பகலாமுக்கியினுடைய ஜெயந்தி. அன்னைக்கு பகலாமுக்கிங்கிறது தசமகா வித்யாவில் அம்பாளுடைய 10 அவதாரங்கள்ல ஒரு அவதாரமாக கருதப்படுவது. வியாபாரங்களுக்கும், அதாவது போட்டிகள் நிறைந்த பதவிகள், வியாபாரங்கள், பிறகு வியாபாரம் நடக்கக்கூடிய அந்த இடங்கள், இதையெல்லாம் வந்து ஆள்பவள் அப்படின்னு சொல்லி பகலாமுக்கி என்கின்ற அந்த அம்பிகையினுடைய அமைப்பு. இந்த அம்பாளுடைய மந்திரம் வந்து ஏகாட்சரமா கூட பண்ணலாம். ஹில்ரீம் அப்படிங்கிறதான். ஓம் ஹில்ரீம் ஓம் நமஹா. இதை சொன்னாலே போதும். இன்னும் நம்ம லாங்கா சொல்லணும்னா பெரிய மந்திரம்னாக்கா ஓம் ஸ்ரீம் ஹில்ரீம் ஐம் க்ளீம் பகலானனே மம ரிபூன் நாசய நாசய மமைஸ்வர்யானி தேகி தேகி சீக்கிரம் மனோவாஞ்சிதம் காரியம் சாதய சாதய ஹில்ரீம் ஸ்ரீம் ஸ்வாஹா அப்படிங்கிறது. இது வந்து தீட்சை வாங்க வேண்டும். ஓம் ஹில்ரீம் ஓம் நமஹா. இதை பண்ணினாலே உங்களுடைய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குழப்பங்களும் ஓடிவிடும். ஏனென்றால் இந்த அம்பாளினுடைய பவர் அப்படி. சரி, அடுத்த நாள் 21 ஏப்ரல் 2026 அன்று
செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ ஆதிசங்கரருடைய ஜெயந்தியாக வருகிறது. அருகில் ஏதாவது ஆதிசங்கருடைய ஒரு சிலை இருக்கிறதோ, ஒரு கோயில் இருக்கிறதோ, போயிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. அதாவது நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய தவிர்க்க முடியாத ஒரு பர்சனாலிட்டி அவர் தான் இந்த தர்மத்தை மறுபடியும் சீர்தூக்கி நிறுத்தியவர். கல்வியும் ஞானமும் அவ்வளவு பெருகும். அதனால ஆதிசங்கரர் இல்லைன்னாக்கா சிவன் கோயிலுக்கு போயிட்டு உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கோ. அடுத்தது 22 ஏப்ரல் 2026 புதன்கிழமை சஷ்டி விரதமாகவும் ஸ்ரீ ராமானுஜனுடைய ஜெயந்தியாகவும் வருகிறது. அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். ஸ்ரீ ராமானுஜன் ஸ்ரீரங்கத்தை பார்த்தா எனக்கு இன்னும் கூட அதிசயமாக இருக்கும். எத்தனை பூஜைகள், எத்தனை ரிச்சுவல்ஸ், அந்த வருஷம் முழுவதும் பிஸி ராமானுஜனுடைய கிருப்பையினால். அடுத்தது 23 ஏப்ரல் 2026 வியாழக்கிழமை முகூர்த்த நாளாக அமைகிறது. அன்றைக்கு சப்தமி திதி, புனர்பூச நட்சத்திரமும் அமிர்த யோகமும் 7:30 9 வரைக்கும் காலையில் முகூர்த்தமும் 8:20 8:30 வரைக்கும் புஷ்கர நவாம்சமுமாக, அதே போல ரிஷபம் லக்னமாக வளர்ப்பறையாக அமைந்திருக்கிறது. இதனுடைய விசேஷம் அன்றைக்கு தட்சிணாமூர்த்திக்கு நீங்க ஏதாவது அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கும். அன்றைக்கு வாஸ்து நாளாகவும் இருக்கிறது. 5 மணிக்கு ஆன காலையில வாஸ்து பூஜை பண்ணுவது உச்சிதம். அடுத்தது 24 வெள்ளிக்கிழமை துர்காஷ்டமியாக வருகிறது. துர்கையினுடைய வழிபாடு நமக்கு மேன்மை பயக்கும். அதாவது வசந்த ருத்துல வரக்கூடிய துர்காஷ்டமி அன்று நம்ம வழிபட்டோம்னாக்கா வாழ்க்கையில நம்மை அதாவது நிலை குலைய செய்யக்கூடிய அத்தனை காரணிகளும் மாறும் அப்படிங்கிறது வழக்கம். இந்த வாரம் இவ்வளவு விசேஷங்கள் இருக்கிறது, பயன்படுத்துவது நம்மளுடைய கையில் இருக்கின்றது. இந்த வாரத்துல சந்திராஷ்டமம் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தா துலாம், விருச்சிகம், தனுர் ஆகிய இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் உண்டு. நம்ம அந்த ராசிகளை பார்க்கும்போது பார்த்துருவோம். சரி, இப்ப பலனுக்கு போயிடுவோம். ஜென்ரலான பலன் முதல்ல பார்த்துருவோம். முதல்ல என்ன அப்படின்னா, சூரியன் உச்சமாக இருக்கிறார். சந்திரன் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அவரோட இருந்துட்டு மேஷத்துல இருந்துட்டு அதுக்கப்புறம் 2 நாட்கள் ரிஷபத்திலும், 2 நாட்கள் மிதுனத்திலும், 2 நாட்கள் கடகத்திலும் இருக்க போறார். வளர்பிறை சந்திரன் இன்னும் முழுவதுமாக சுபமாக மாறல. ஆனாலும் கூட இதுல ஒரு விசேஷத்தன்மை இருக்கிறது. அவர் 2வது நாளே உச்சமாகி விடுகிறார். அந்த நேரத்துல சுக்கிரனும் அவரோட திங்கட்கிழமை என்று ரிஷபத்துக்கு மாறிட்டார். இப்ப மேஷத்துலதான் இருக்கிறார். அவர் ரிஷபத்திற்கு மாறி விடுகிறார். அது ஒரு பெரிய சமாச்சாரம். காலபுருஷ தத்துவத்துல 2ஆம் இடத்துல 2க்கு உண்டானவன், அதாவது தனாதிபதி தனஸ்தானத்துல உட்கார்றதுங்கிறது எல்லாருக்குமே பண வரவு கூடும். இது ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன். காலபுருஷ தத்துவத்திற்கு 3ஆம் இடத்துல குரு அமர்ந்து அவர் ராகுவை பார்ப்பதனால் அனைத்து விதமான வியாபாரிகளும் வியாபார யுக்திகளும் சக்சஸ் ஆக ரொம்ப நல்லபடியாக நடக்கும். சனி, செவ்வாய், புதன் 3 பேருமே 12ஆம் இடத்துல இருந்து புதனுடன் குரு பரிவர்த்தனை ஆயிருக்கிறார். அப்படிங்கிறதுனால வெளிநாடு வாணிபங்கள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறிது குழப்பம் இருக்கும். அந்த குழப்பங்கள் அடுத்த மாதம் வரைக்கும் தொடரும். அதனால அதுல போய் நம்ம அவசரப்பட்டு விடக்கூடாது. அதுல முக்கியமாக என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதுல ஷேர் மார்க்கெட்டும் அடக்கம். சரி, உறவுகளில் சகோதர உறவுடனும் தாத்தா பாட்டி இவர்களுடைய வயதானவர்களுடன் இருக்கக்கூடிய உறவுகளும், தாய் சம்பந்தப்பட்ட அதாவது அம்மா வழி சொந்தங்கள் சம்பந்தப்பட்ட உறவுகளிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து கொடுக்கும். பதவியில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல அந்த பதவியை பயன்படுத்தி நல்ல காரியங்களுக்கு செலவிட முடியும். மேலும் மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் பெரிய ஒரு மாற்றம், நல்ல ஒரு விதமான மாற்றம் நிகழ இருக்கிறது. நான் சுக்கிரன் காலபுருஷ தத்துவத்துல 1ல உட்கார்ந்தார்னு வச்சுக்கோங்களேன், அவர்களுக்கு வெளிநாடு அல்லது வெளியூர் சுத்தக்கூடிய அல்லது ஒரு டூர் அப்படிங்கிற அந்த மூடுலயே இருப்போம். அதெல்லாம் மாறப்போகிறது. மறுபடியும் சீரியஸாக நம்ம ஒரு இதுக்கு வரப்போகிறார்கள். ஆமா, ஒரு பிராக்டிக்கலான ஒரு விஷயமாக வரப்போகிறார்கள். கணவன் மனைவிகளுக்குள்ள இருந்த பிரச்சனைகள்லாம் குறைபடும். இதெல்லாம் ஜென்ரலா பார்த்தாச்சு. முக்கியமாக ஆரோக்கியத்துல நிறைய விஷயங்கள் மாற இருக்கின்றன அப்படிங்கிறது பார்த்துருவோம். பொருளாதார ரீதியாக பார்த்தோம்னா ஜென்ரலா இன் ஜென்ரல் ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பிசினஸ்ல எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப ஜாக்கிரதையா எடுத்துக்கணும். சில விஷயங்கள்லாம் குழப்பமா இருந்தா முடிவு எடுக்கக்கூடாது. எடுத்துக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சரி, அடுத்தது தனித்தனியாக பார்த்துருவோம். இந்த மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, ஞாயிற்றுக்கிழமை ரிலாக்ஸ்டா இருங்க. திங்கக்கிழமையிலிருந்து உங்களுடைய எல்லா ப்ராஜெக்டும் ஆரம்பிக்கும். எல்லா ப்ராஜெக்டுமே காலை வேளையில் செய்யுங்கள்.
விடிய காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திருச்சிருங்க. இந்த ஒரு மாதம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு ஊக்கமான ஒரு மாதமாக இருக்கும். நல்ல வளர்ச்சிகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். வீடுகளில் வந்து கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும், இருந்தாலும் வந்து லக்ஸுரியான ஒரு லைஃப் கிடைக்கும். பெண் மாப்பிள்ளை பார்க்கறது எல்லாமே வந்து வரன்கள்லாம் இந்த வாரம் தாராளமாக பண்ணலாம். 2 முகூர்த்தம் இருக்கிறது, அந்த 2 முகூர்த்தங்களை நல்லா பயன்படுத்துங்க. கம்யூனிகேஷன்ல பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை சந்திப்பீர்கள். பெண்களால் லாபமும், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களால் வந்து வரவும் இருக்கக்கூடிய அமைப்பு. சகோதர உறவுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை. வெளிநாடுகளுக்கு சென்று வந்தீர்கள் என்றால் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உணவு விடுதிகள், சாலையில் செல்லும் பொழுது, சாலை ஓரங்களில் நிற்கும் பொழுது எங்க இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வெளிநாடுகள்ல நீங்க கவர்மெண்ட்ல வேலை செய்கிறீர்களோ, அந்த நாட்டினுடைய அரசாங்க துறையில் வேலை செய்கின்றீர்கள் அப்படின்னாக்கா எந்த ஒரு பெரிய விஷயம் ஆக்ஷனும் இப்பொழுது எடுக்க வேண்டாம். குழப்பங்கள் நிறைய இருக்கும், இருந்தாலும் அதுல நீங்க பட்டும் படாமல் இருந்தீர்கள் என்றாலவே அடுத்து வந்து அது அடுத்த மாதத்துல சரியா போயிடும். அப்பாவினுடைய தொழிலை மேற்கொள்ளுபவர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. சொந்த தொழில் நடத்துபவர்கள், அதாவது ஒரு தொழிற்சாலை நம்ம இருக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த அப்படியே ஸ்டேக்னண்டாக இருந்தது, இப்ப நல்ல ஓட்டம் வந்து வேகம் எடுக்க ஆரம்பிக்கிறது. வியாபாரத்தினுடைய ஓட்டம், அதாவது ஒரு ஸ்டாக்னண்டா இருக்கிறதுனாக்கா வளர்ச்சியே இல்லையே, அப்படியே இருக்கிறனே அப்படிங்கிறதுலாம் மாறிடும். மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரத்துல இருந்து ஒரு நல்ல அமைப்பு வரப்போகிறது. ஒரு சீரியஸ் மோடுக்கு வந்துருவோம். என்னதான் இருந்தாலும் சம்மருக்கு போனாலும், வெக்கேஷன் போனாலும், வச்சாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். செலவுகள் அதிகமாக செய்யக்கூடாது. ஆதித்யனாகிய சூரியனுடைய மற்றும் முருகனுடைய வழிபாடு உங்களுடைய அனைத்து விஷயங்களையும் சக்சஸ் பண்ணி கொடுக்கும். அரசியல்ல இருப்பவர்களுக்கு நல்ல ஏற்றம் கொடுக்கும். ஆனா அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது, மாட்டிவிடுவோம். பிறகு சனி சம்பந்தப்பட்ட விஷயம், அதாவது இந்த கார்பரேஷன் வரைக்கும் இருக்கணும் இல்லையா, மக்களோட நம்ம வந்து தொடர்பு கொள்ளும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கொஞ்சம் கமெண்ட்ஸ் வருவதற்கு சான்சஸ் உண்டு. கொஞ்சம் இரிட்டேஷனாகத்தான் இருக்கும் இந்த வாரம் ஃபுல்லுமே உங்களுக்கு. இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அம்மாவனுடைய ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கக்கூடிய சண்டைகள் முடிவுக்கு வரும். குழந்தைகள் கொஞ்சம் தூரமாக பிரயாணிப்பார்கள், தவறு கிடையாது. குழந்தைகள் விஷயத்தில் நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய, அது நீங்க கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இந்த எதிர்த்தரப்பு அவர்களுடைய வீட்டோட ஆர்கியூமெண்ட் வேண்டாம். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் ஒரு வாரம் தள்ளி வைப்பது நல்லது. வண்டி வாகனங்கள் இப்பொழுது வாங்காமல் இருப்பது நல்லது. இருந்தாலும் வந்து சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால, உங்களுடைய அவர் தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கனால ஷேர் மார்க்கெட் இத்தியாதிகள்லாம் கொஞ்சம் நல்லபடியாக கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிட்டோம்னா இந்த வாரம் நல்ல வளர்ச்சியை காண்பிக்கலாம். ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், சொல்லப்போனா உங்களுக்கு இந்த வாரத்துல இருந்து ஒரு வசதியான, ஒரு லக்ஸுரியான, நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையானது கிடைக்கும். மனசும் சந்தோஷமா இருக்கும். இளமையாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். பண வரவும் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு. சகோதர உறவுக்குள்ள சண்டை வந்து மறுபடியும் சேரக்கூடிய அமைப்பு. மாமனார் மாமியார் விஷயத்திலையும் வந்து நல்ல ஒரு பெயர் வாங்கக்கூடிய அமைப்பு. குழந்தைகளுக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் குறையக்கூடிய அமைப்பு. பொருள்களை வந்து எடுத்துட்டு போகும்போது பத்திரமா எடுத்துட்டு போகணும். மொபைல் முதற்கொண்டு, கார் கீஸ், பைக் சாபிகள், பிறகு வந்து ஏதாவது பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்றது கூட மறந்து விட்டுட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் உங்களுடைய வாக்கு என்பது, உங்களுடைய வாய்தான் மூலதனம். நல்லபடியாக அதை பயன்படுத்தினோம்னாக்கா உங்களுடைய அத்தனை வியாபார விஷயங்களிலும் நஷ்டம் வராமல் தவிர்த்து கொள்ளலாம். கொஞ்சம் கவர்மெண்ட் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கொஞ்சம் பர்மிஷன் வாங்க வேண்டியது அதெல்லாமே கொஞ்சம் வந்து பார்த்து, நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து பக்காவா இருக்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றோம் அப்படின்னாக்கா வெளியூரில் இருக்கக்கூடிய லேண்டை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏமாற்று வேலைகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருந்தோம்னாக்கா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தப்பிச்சுக்கலாம். திருமண உறவும் சரி, குழந்தையினுடைய அமைப்பும் சரி, அதெல்லாமே ரொம்ப நல்லபடியாக இருக்கிறது. கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எல்லாமே இந்த வாரத்துல இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு செய்திகளை கொடுக்கக்கூடியவைகளாக இருக்கும். வீடு மாற வேண்டும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். வெளியூர் வெளிநாடுகளுக்கெல்லாம் நான் போய் படிக்கலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா படிக்கலாம். ஆனால் சூரியன் 4 குடைமனாக இருந்து அவர் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால அசெட்ஸ் வாங்குறது, எந்த ஒரு சொத்துக்கள் வாங்குறதா இருந்தாலும் பார்த்து வாங்கணும். ஆனால் நீங்கள் தங்கம் வாங்கலாம். ரிஷபராசிக்காரர்கள் தங்கம் வாங்கினால் உங்களுக்கு கண்டிப்பாக விருத்தி ஆகும். வியாபாரிகளுக்கு இந்த வாரம் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டும். லக்ஸுரியா போனா ரொம்ப செலவாயிடும். இருந்தாலும் உங்களுடைய நிறைய நஷ்டமாகி கொண்டிருந்த விஷயங்கள்லாம் கட்டுப்படும்.
ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு மேன்மையான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, தன்னுடைய பர்சனாலிட்டியிலேயே ஒரு அழகு தன்மையை கொடுக்கக்கூடிய வாரம். பெண்களுக்கு மிக மிக நன்மையான வாரம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய வாரம். அதே மாதிரி தொழில் நடக்கக்கூடிய, சொந்த தொழில் பண்றோம் அப்படின்னாக்கா வெளியூர் பிரயாணங்கள் நிறைய லாபத்தை கொடுக்கும். அதனால இந்த வாரம் ஒரு வளர்ச்சியையும் ஆனந்தத்தையும் தரக்கூடிய ஒரு வாரம்னு சொன்னா மிகையாகாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் உங்களுடைய ராசி தெய்வமாகிய மகாலட்சுமி. ஓம் ஐ மகாலட்சுமியை நமகா. இதை சொன்னாலே ரொம்ப அற்புதமாக அனைத்தும் நடக்கும். மாணவர்களுக்கு இந்த வாரம் எப்படின்னு கேட்டா, வேற ஏதாவது சப்ஜெக்ட் மாத்தலாமா, வைக்கலாமா, என்னன்னு குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இருக்கும். அதற்கு நீங்கள் விநாயகருடைய வழிபாடு பண்ணணும். ஓம் கம் கணபதையே நமகா முழுசா சரண்டர் பண்ணிட்டு, ஏன்னா ரொம்ப குழப்பிக்கிட்டே ராங் இன்ஃபர்மேஷன் நிறைய வரும் உங்களுக்கு. ஏன் இதை எடுத்த, இது சரி இல்லையே அப்படின்னு யாரோ ஒருத்தர் தட்டி விட்டு போயிடுவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து அதை நீங்க மாற்றணும். கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் ஈவினிங் வாக் போறது நல்லது. நீங்கள் மாலை நேரங்களில் உங்களுடைய அதாவது அலுவல்களையோ ஒரு முடிவுகள் எடுக்கிறது, ரொம்ப முக்கியமான மீட்டிங்ஸ் முடிவு எடுக்கிறது, பிறகு யாரையாவது முக்கியமாக சந்திப்பதெல்லாம் மாலை நேரம், அதாவது 3 மணிக்கு மேல் 7 மணிக்குள்ள இதெல்லாம் வைத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு சக்சஸ் ரேட் அதிகமாக இருக்கும். காதல் விவகாரங்கள்ல நம்ம ப்ரப்போஸ் பண்ணினோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து, பிரச்சனை அதாவது ரொம்ப தெரியாதவர்கள்னாக்கா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அது பிரச்சனையில் முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் திருமணம் வரன் பார்ப்பது அப்படிங்கிறது நல்ல அலைன்ஸ் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆண் குழந்தை யோகம் இருக்கிறது. இந்த வாரத்துல சந்திரன் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார். அதனால உங்களுடைய வார்த்தையானது அனைவராலும் மதிக்கப்படும். மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு கொஞ்சம் ஜாலி மூட்ல மாறிடுவோம். நம்ம இது வரைக்கும் இருந்தவர்கள் கொஞ்சம் ஜாலி மூட்ல மாறி, கொஞ்சம் செலவுகள்லாம் உண்டு. இந்த வாரம் கொஞ்சம் ஒர்க்ல கொஞ்சம் பலு அதிகமான ஒரு ஃபீலிங் இருக்கும். கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ்டா இருப்போமே அப்படிங்கிற ஒரு அமைப்புகளும் இருக்கும். கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இதை நான் பார்க்குறேன். இந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள்லாம் கொஞ்சம் நீங்க தள்ளி வைக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாகவே இருக்கிறது. விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு வெற்றிகள் நிறைய இருக்கின்றது. அரசியலிலோ அரசாங்கத்திலோ உயர் பதவிக்காக போட்டியிடுபவரோ அல்லது விரும்புபவரோ கண்டிப்பாக அந்த விஷயத்தை அடைவார். அதாவது ரொம்ப அலட்டிக்காமையே சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த வாரம் தான் உங்களுக்கு. அதுக்காக அப்படியே படுத்துட வேண்டாம். நம்ம பண்ண வேண்டியது பண்ணிட்டே இருக்கணும். ரிலாக்ஸ்டா இருக்கணும், மனசை வச்சுக்கிட்டு இருக்கணும். அது பாட்டுக்கு நடக்கும். விநாயகருடைய பூஜை, விநாயகருடைய மந்திரம் இதெல்லாம் நல்ல ஒரு சுய முயற்சியை ஊக்குவிக்கும். வெளிநாடுகளில் வேலை கிடைப்பதும், பிறகு வெளியூர் வெளிமாநிலங்களில் பெண் பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல மாப்பிள்ளை பார்க்கறது எல்லாம் நடக்கும். ஆக மொத்தத்துல அரசாங்க துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபமும், தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும், அதே போன்று சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நிறைய ஒரு வருமானத்துக்கு உண்டான வழியும், புதிய புதிய திட்டங்களை வகுப்பதற்குண்டான அமைப்பையும் கொண்ட வாரம் இந்த வாரம். மிதுன ராசிக்காரர்கள் அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஒரு ஒருமுகப்பட்ட சிந்தனையோடு இருந்தீர்கள் என்றால் இந்த வாரத்தை ரொம்ப அழகாக பயன்படுத்த முடியும். ஏனென்றால் 4க்கு உண்டானவன் 10ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் 11க்கும் 6க்கு உண்டானவனோட அது ஒரு ராஜயோகம் மாதிரி இருக்கு. 6க்கு உண்டானவன், 8க்கு உண்டானவன், 11க்கு உண்டானவன் எல்லாம் ஒரு இடத்துல 10ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது இது ஒரு விதப்பட்ட ஒரு ராஜயோகமாகிறது. வியாபாரத்தில் இந்த வாரம் நல்ல முன்னேற்றமானது காணப்படும். வீடு வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னாக்கா முழு முயற்சியாக நீங்க முயற்சி பண்ணீர்கள் என்றால் உங்களுக்கு நல்ல சாதகமான அமைப்பு வரும். ஆனால் ஒரு மீட்டிங் போறோம், ஒரு கௌரவப்படுத்துவதற்கு கூப்பிடுகிறார்கள் அப்படிங்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கிறதுக்கு மாறான விஷயங்கள் நடப்பதற்கு சான்சஸ் உண்டு. ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் அடிச்சிருவாங்க, இல்லை உங்களை சரியாக ரிசீவ் பண்ணாமல் இருப்பது, இந்த மாதிரியான விஷயம். அதனால நம்ம கோட்டைக்குள்ள நம்ம தான் ராஜா. அது உங்களை யாரும் அசைச்சிக்கவே முடியாது. எல்லாமே உங்களுடைய வியாபாரத்திலும், உங்களுடைய தொழிலும், உங்களுடைய வேலையிலும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த வாரம் வீடு வாங்குவதற்கும், சொத்துகள் வாங்குவதற்கும், தங்கம் கொஞ்சோண்டு வாங்குவதற்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய கிஃப்ட் உண்டு. முக்கியமாக தனியாக காதலர்களோ தம்பதிகளோ பைக்ல ரொம்ப தூரம் போறது, இரவெல்லாம் டிராவல் பண்றது, இன்செக்யூர்டான ஒரு இடத்துல போய் தங்குவது, இதையெல்லாம் அவாய்ட் பண்ணணும் இந்த வாரம். கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே,
உங்களுடைய ராசி அதிபதி நல்ல நல்ல இடத்துக்கு போறாரு. அதனால உங்களுக்கு இந்த வாரம் முழுமைக்குமே ஒரு எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவோம். அதாவது வருமானத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் வெகுவாக குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாரத்துல இருந்து உங்களுக்கு பினான்சியலா இருந்த நெருக்கடிகள் கண்டிப்பாக குறையும். அதே போன்று புது வழி ஒன்று பிறக்கும் இந்த வாரம். ஏனென்றால் சூரியன் உச்சமாக 2க்குண்டானவன் 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அவரோட சந்திரனும் சுக்கிரனும் இருக்கு. அவர்கள் இப்ப நகர்ந்து 11க்குண்டானவன் 11ஆம் இடத்துக்கு போறார். அங்கு சந்திரனும் உச்சமாகிறார்னாக்கா 3 விஷயங்கள் கண்டிப்பாக நான் சொல்வேன். உங்களுடைய முயற்சி, பிசினஸோ, ஜாபோ, தனியார் துறையோ, அரசியலோ, அரசாங்கமோ உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏனென்றால் சுக்கிரன் 11க்குண்டானவன் 4க்குண்டானவன். சொத்து வாங்கக்கூடிய விஷயங்கள், குழந்தைகள் சமாச்சாரங்கள், அதுலயும் பெண் குழந்தைகளுக்கு திருமணம் பண்ண வேண்டும் அப்படின்னாக்கா குயிக்கா பண்ண முடியும், சொத்துக்கள் வாங்க முடியும். கேது 2ஆம் இடத்துல இருந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. நம்ம பேசுவதெல்லாம் கொஞ்சம் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறதுனாலும் கவலைப்பட வேண்டாம். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். நான் சொன்ன இந்த ஆங்கிள் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. காதல் ப்ரப்போஸ் பண்றவர்கள் நல்லபடியாக ப்ரப்போஸ் பண்ண முடியும். காதல் விரைவாகவும் அது கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு. திருமண உறவுகளும் விரிவாக ஒரு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் சகோதர உறவுக்குள்ள கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும். இளைய சகோதர உறவுக்குள்ள படைப்பாளிகளுக்கு கொஞ்சம் தடைகள் ஏற்படும். கல்வியில் அதாவது படிப்பு படிக்கக்கூடியவர்கள், மாணவர்கள் அப்படிங்கிறவர்கள் +1 +2 இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ப்ராக்ரஸ் இருக்கும். நல்ல சப்ஜெக்ட் தேர்ந்தெடுக்கலாம். முக்கியமாக மெடிக்கலுக்கோ அல்லது கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய உயர் பதவிகளுக்கோ CA பண்ணுபவர்களுக்கு இந்த வாரம் ஒரு வரப்பிரசாதமான வாரம். அரசியல்ல சாதிக்க வேண்டும் அப்படிங்கிறவர்கள் இந்த வாரம் முதல்லயே அம்பாளை போய் பார்த்துட்டு வாங்க. ஆமா, அது ராஜராஜேஸ்வரியா இருக்கலாம், காளியாக இருக்கலாம், அல்லது சௌடாம்பிகையாக இருக்கலாம். அம்பாளுடைய வழிபாடு இந்த வாரம் முழுவதும் பண்ணுங்க. உங்களுக்கு அரசியல் பிரவேசமோ அரசியல் ஆதாயம் கண்டிப்பாக உண்டு. அப்பா கூட கொஞ்சம் கொஞ்சம் பிணக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்பாவுடைய பிசினஸை பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். பணத்தை நம்ம கையாளக்கூடாது. பணத்தை வேற ஒருத்தர் தான் கணக்கு பார்க்கணும். பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற அந்த விஷயத்துல கொஞ்சம் திகட்டல் உண்டு, கொஞ்சம் பார்த்துக்கணும். கணவன் மனைவியருக்குள்ள கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப்பும் கொஞ்சம் நீங்க தான் முயற்சி எடுத்து சரி பண்ணணும். ஹெல்த் வைஸ் பார்த்தோம்னாக்கா வெளியூர்லயோ அல்லது வெளியூர் சாப்பாடுகளோ சாப்பிடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுடைய நரம்பு மண்டலங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும், கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கணும். அது 50 வயதுக்கு தாண்டினவர்கள் கடகராசிக்காரர்களுக்கு இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ரிலாக்ஸ்டா இருங்க, ஸ்ட்ரெஸ்ஸே வேண்டாம். ஸ்ட்ரெஸ் இருந்தால் உங்களுக்கு தூக்கம் வராது, பிரச்சனைகள் ஆகும். மற்றபடி கடகராசி என்பவர்களுக்கு உற்சாகமான, அதே போன்று பல விஷயங்களில் வெளியில் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து வெளியில வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு வாரம். சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு அஷ்டமத்து சனி. ஆனால் புதன் அதோட குரு, புதன் அங்க இருக்கிறார், கூட செவ்வாயும் அங்க இருக்கிறார். அப்படிங்கிறது ஒரு விசித்திரமான ஒரு அமைப்பு. கொஞ்சம் பயமும் குழப்பமும் துரோகம் என்கின்ற வார்த்தைக்கு முழு அர்த்தமும் தெரிந்த ஒரு நபராக இப்ப நீங்க இருக்கீங்க. எதிர்பார்த்தது நடக்கல அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் நடக்கல. ஆனா நம்பினவர்கள் நமக்கு ஏற்றபடி இல்லை அப்படிங்கும்போது அது ரொம்ப சங்கடமா இருக்கு. அதுதான் துரோகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்துடும். அதெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம் நம்ம. இருந்தாலும் இது ஒரு நன்மைக்கு. உங்களுடைய உண்மைத்தன்மை, நம்ம எங்க இருக்கிறோம் அதுல வாழ்க்கையில ரொம்ப க்ளோசஸ்டா இருக்கக்கூடியவர்களே இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இதுல நீங்கள் வெளியில் கண்டிப்பாக வருவீர்கள். இது விபரீத ராஜயோகம் இருக்கிறது, உங்களுக்கு கண்டிப்பாக வெளியில வருவீங்க. அதனால இந்த வாரம் என்பது அந்த வெளியில் வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. இந்த வாரத்துல உங்களுக்கு கிட்டத்தட்ட 4 விஷயங்கள் நீங்க பாசிட்டிவா எதிர்பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது வரன் கிடைச்சிடும். நீங்க வரன் தேடின மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி வரன் கிடைச்சிடும். ஒண்ணு, நீங்க தேடின மாதிரி வேலை கிடைத்து விடும். நீங்க தேடின மாதிரி அதாவது டிரான்ஸ்ஃபரும் கிடைச்சிடும். நீங்க தேடின மாதிரி உங்களுடைய பிசினஸ்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்கும். இது 2. 3வது முக்கியமாக உங்களுடைய வீடு, சொத்து வாங்கக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு நிறைய பிளஸ் வரும். நீங்க விநாயகருடைய வழிபாட்டை பண்ணுங்க, நல்லபடியாக நீங்க நினைத்த அத்தனுமே நடக்கும். முக்கியமாக குழந்தைகளுக்கு திருமணம் ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமா,
குழந்தைகளுடைய வெளிநாட்டு வாழ்க்கை அந்த படிப்புக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணுமா, இது தனிமையே நடந்துவிடும். மாணவர்களுக்குமே இது வரைக்கும் இருந்த குழப்பங்கள்ல மாறி கொஞ்சம் பயங்கள்ல மாறி நல்லபடியாக வரும். 10th படிக்கக்கூடியவர்கள் இந்த ப்ரெஷர் எல்லாம் முடிஞ்சு இப்போ கொஞ்சம் நல்லபடியா ரிலாக்ஸ்டா வந்துருவோம். நம்ம ரிசல்ட்டும் நல்லபடியாக வரும். ரிசல்ட் 15ஆம் தேதியிலிருந்தே வருங்கிறாங்க. ஆனாலும் கூட ரிசல்ட் நல்லபடியாக உங்களுக்கு வரும். சிம்மராசிக்காரர்கள் இருந்த பிரச்சனை குழப்பங்கள்லாம் வெகுவாக குறையக்கூடிய ஒரு வாரம் தான் இது. சரி, எந்த நேரத்தில் நம்ம அதிகமாக வேலை செய்யலாம் அப்படின்னாக்கா, உங்களுக்கு கிழக்கு முகமாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். கிழக்கு முகமாக, அதாவது நல்ல சூரியன் உச்சமாக இருக்கக்கூடிய நேரம், முடிவெடுக்கக்கூடிய நேரமாக வைத்துக் கொள்ளுங்கள். காலையில ஒரு 11-2 வரைக்கும் எந்த ஒரு மேட்டரா இருந்தாலும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் நல்ல முடிவெடுக்க முடியும். அதனால மாலை நேரத்தில் தவிர்த்து பகலில் நீங்கள் முடிவெடுப்பது உங்களுக்கு உச்சிதத்தை கொடுக்கும். ஆனால் ராகு காலம் யமகண்டம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக மகா நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக யமகண்டத்தை ஒதுக்கி தள்ள வேண்டும். வெளிநாடு போறது, வெளியூர் போறது, வெளிமாநிலங்கள் போறது, இதெல்லாமே உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே பிற்காலத்துக்கு நல்லபடியாக உதவக்கூடியவர்களாக அமைந்திருக்கும். கொஞ்சம் வாழ்க்கையில கொஞ்சம் பயம், கவலைகள் இதெல்லாம் இருந்து கொஞ்சம் வெளியில வருவோம். இந்த துரோகங்கள் இதெல்லாம் சொன்னோம் இல்லையா, அதுல வெளியில் வந்து விடுவோம். கவலைப்பட வேண்டாம். மாணவ செல்வங்களுக்குமே நல்ல ரிலீஃபை கொடுக்கக்கூடிய, நல்ல ரிசல்ட், தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த நண்பர்கள், வாழ்க்கையில பார்ட்னர்ஸ், எங்கு போனாலும் நண்பர்கள், இதெல்லாமே நல்லபடியா அமைஞ்சா அந்த வாழ்க்கையே தனி வாழ்க்கை தான். அந்த நண்பர்கள்ல இருந்த பிரச்சனைகள் முதல்ல குறையும். பார்ட்னர்ஸ் கூட இருந்த பிரச்சனைகள் முதல்ல குறையும். மேலும் 12க்கு உண்டானவன் 8ஆம் இடத்துல உச்சம் பெறுவது அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய சோதனைகளை சாதனைகளாக மாற்ற முடியும். கன்னிராசி என்பர்கள், உங்களுடைய தகவல் தொடர்பு, வெளியில நம்ம பிஆர் சொல்றோம் இல்லையா, அதாவது நிறைய பப்ளிக் ரிலேஷன்ஷிப் அது நல்ல வளர்ச்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஆஃபீஸ்ல உங்களுடைய சேர்ல உட்காருங்க. காலையில போய் உட்கார்ந்துட்டா, அதாவது டைமுக்கு போய் உட்கார்ந்துருங்க. அதுல டிலே பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஆபீஸினுடைய எண்டிங் டைம் 5லிருந்து 7 வரைக்கும் நல்ல முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதாவது சூரியன் அஸ்தமனிக்கும் போது உங்களுக்கு நல்ல முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது திங்கிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு. அந்த நேரத்தில் நல்லபடியாக முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. லவ், காதல் விவகாரங்கள்ல கொஞ்சம் சொதப்பக்கூடிய வாய்ப்புகளும், வரன் பார்க்கிற இடத்துல நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு மாறாக சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள். ஆனால் குழந்தை வரம் நல்லபடியாக இருக்கிறது. பிரயாணங்கள் அத்தனையுமே நல்லபடியாக சக்சஸ்ஃபுல்லாக முடியக்கூடிய வாய்ப்புகள். விளையாட்டு வீரர்களுக்கு கொஞ்சம் இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம். இரண்டால் 6க்கு உண்டானவன் 7ஆம் இடத்துல செவ்வாயுடன் கூடி இருப்பது, அது 8க்கு உண்டானவர் அவர். அதோடன் புதன் குரு பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது. அதனால பெருசா ஆபத்து இல்லை. இருந்தாலும் அது கொஞ்சம் பார்த்துக்கிடணும். பார்ட்னர்ஷிப்புக்குள்ள இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும்னு நான் சொன்னேன். இருந்தாலும் கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டியது. கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மிக 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 ஒரு சட்டிலான ஒரு இடத்துல இருந்தால் அது நல்லபடியாக உங்களுக்கு சாதகமாக அமையும். கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக வரும். அதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆரோக்கிய விஷயத்துல தீராத வியாதிகளுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ரெமெடி கிடைக்கும். ஆனால் நீங்க வழிபாடு, அதாவது ஓம் பம் பைரவாய நமஹ, இந்த பைரவருடைய வழிபாட்டை தொடர்ந்து செய்யணும். சரபேஸ்வரருடைய வழிபாடு, ஆபரேஷன், இந்த மாதிரிலாம் ரொம்ப சீரியஸான விஷயங்கள் இருப்பவர்கள் சரபேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய பெயருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. இது ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமை தேவை, இல்லைனாக்க பிரச்சனை ஆயிடும். நீங்க இந்த அக்ஷய திருத்தியா அன்னைக்கு ஓரளவுக்கு தங்கம் வாங்குவது உங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் சண்டை சச்சரவு இந்த மாதிரி போகக்கூடாது. வெளியூர் சென்றாலுமே நம்ம உணவு சாலைகளிலோ அல்லது அரசாங்கத்தினுடைய இடங்களிலோ நம்ம பிரச்சனை பண்ணக்கூடாது. யாராவது பிரச்சனை பண்ண வந்தாலும் நைஸா நம்ம கண்டு வந்துடும். ஆனா கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் விழிப்பாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு வாரம் தான். ஆனாலும் வளர்ச்சி உண்டு, வெற்றி உண்டு. உங்களை யாராவது சோதனை பண்ண வருகிறார்கள் அப்படின்னாக்கா அதுவே உங்களுக்கு சாதனையாக மாறும். அதனால நம்ம பயப்பட வேண்டியதில்லை, தைரியமாக இருக்கலாம். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் உறவுகள் சொதப்பும் தான். அது கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு சொத்து விவகாரங்களை, டிவோர்ஸ், இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம்
ரொம்ப அப்படியே வந்து கடைசி ஸ்டேஜில் இருக்கிறவர்கள் டிவோர்ஸ் கிடைச்சிரும். 2வது திருமணத்துக்கு நீங்கள் முயலலாம். சில பேர்லாம் வந்து வெளிநாடு போகக்கூடிய ஒரு சான்சஸ் நல்லா இருக்கு. அதாவது முடிந்த வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இனிமேல் வாழ்க்கையானது ரெஃப்ரெஷ்ஷா வந்து தொடங்குவதற்குண்டான வாரமே இந்த வாரம். அதனால இந்த வாரம் அப்படிங்கிறது மீண்டு எழுந்து, அதாவது நம்ம போதும் அப்படின்னு அதை விட்டுட்டு அடுத்த இடத்துல வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. வேலையில நான் மாற்றம் கொண்டு வரணும், நான் வேற அதாவது வேற வேலைக்கு நான் போகணும் அப்படின்னாலும் பேப்பர் போடலாம் தாராளமா இந்த வாரம். துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு வந்து படிப்புல இருக்கக்கூடிய குழப்பங்கள் வந்து வெகுவாக குறைந்து விடும். 1. 2வது, திருமண விஷயங்கள் இருந்த பிரச்சனைகள் நீங்கிவிடும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கிவிடும். பொருளாதார ரீதியாக கொஞ்சம் வியாபாரத்துல வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது எல்லாமே சரியாயிடும். நட்பு கைகூடும். வாழ்க்கை துணையில சொந்தக்காரர்கள், அப்பா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு. பிறகு தாத்தா பாட்டி இந்த மாதிரியான வயதானவர்கள், அவர்களுக்கு நிகரானவர்கள் உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார்கள். பிறகு நமக்கு கீழே இருக்கக்கூடிய வேலைக்காரர்களிடம் கொஞ்சம் நம்ம வந்து ஒரு கனிவு தேவை. கொஞ்சம் கடுமையான விஷயங்கள்லாம் பேசாம இருக்கணும். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிறகு வீராப்பு பேசக்கூடாது, வம்பா போயிடும். அதே போல எதிரிகள் பலம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள், அது வந்து தவிர்க்க முடியாது. அதாவது எதிரிகளை உண்டாக்குவோம் அப்படின்னா அது அமைஞ்சிடணும், நம்ம வேற வழி கிடையாது. ஆனாலும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில தன்னம்பிக்கையாக போங்க. இந்த வாரமானது ஷேர் மார்க்கெட் பண்ணுபவர்கள், அந்த மாதிரியான விஷயங்கள், பெட்டிங், இவர்களுக்கு எல்லாமே லாபம் உண்டு. அதாவது 8க்கு உண்டானவங்க 8ஆம் இடத்துல, அதுவும் லக்னாதிபதியாக இருந்தால் வெளியூர் போறது, ஒரு கொஞ்சம் லக்ஸுரியாக இருப்பது, கொஞ்சம் அதாவது நம்ம லாகிரி வஸ்துக்களை எல்லாம் பயன்படுத்துவது, இதெல்லாம் கொஞ்சம் இருக்கத்தானே செய்யும். இருந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது. இந்த வாரம் துளாராசிக்காரருக்கு நிறைய அதிர்ஷ்டம் இருக்கிறது. நல்ல செய்திகள் வரக்கூடிய அமைப்பு. துளாராசிக்காரருடைய குழந்தைகளுக்கு நீங்க ஏதாவது பண்ணணும்னாக்கா நல்லா கிராண்டா பண்ண முடியும். திருமணமோ அல்லது அவர்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணுமோ, இந்த மாதிரி எல்லாம் வந்து நல்லபடியா அமையும். புது வேலைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய பாஸ் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவா இருப்பார். அதனால துளாராசிக்காரர்களுக்கு இது ஒரு வளர்ச்சியான ஒரு வாரம் தான். படிப்பு, துளாராசி அன்பர்கள், அதுலயும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து குழப்பம் நிறைய இருந்தது. ஆனால் அந்த குழப்பம் எல்லாம் தீர்ந்துடும். இந்த வாரத்துல இருந்து நல்ல ரிசல்ட் வரும். எக்ஸாம் ரிசல்ட் நல்ல வரும். மாணவ செல்வங்களுக்கு, பதவிகளில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் கிடைப்பதும் கௌரவம் கிடைப்பதுமாக இந்த வாரம் வந்து உங்களுக்கு அனைத்து அம்சங்களிலுமே ஒரு நல்ல ஒரு வாரமாகத்தான் இருக்கிறது. கொஞ்சம் கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, இந்த விஷயத்துல கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பார்த்து அதுக்காக வந்து அதை வந்து நம்ம போஸ்ட்போன் பண்ணணும் அல்லது வாய்தா வாங்கணும் இல்லை. யூ கேன் ஃபைட். ரொம்ப உக்கிரமா இல்லாம இருந்தாலே போதும். துலா ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய நாராயணனார். சூரிய நாராயணனுடைய வழிபாடு உங்களுக்கு வேண்டிய லாபத்தை கொடுக்கும். ஆனால் பினான்சியலாக கொஞ்சம் செட்பேக் இருக்கும் பினான்ஸ் பண்ணுபவர்கள். பிறகு கல்வி சாலைகளை வழி நடத்துபவர்களுக்கு கொஞ்சம் செட்பேக் இருக்கும். ஆரோக்கியத்துல நிறைய குறைகள் இருக்கு. உக்கிரமான உஷ்ணமான உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். நம்ம அதாவது செவ்வாய், புதன், சனி 3மே வந்து 6ஆம் இடத்துல இருந்தாலே அது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஹெரிடிட்டரி டிசீஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொண்டு வரும். அது குருவனுடைய பரிவர்த்தனையும் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் தாத்தா பாட்டிக்கு வந்த அந்த வியாதிகள்லாம் கொஞ்சம் எட்டி பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதில் முக்கியமாக சுவாச சம்பந்தப்பட்டது, நரம்பு மண்டலங்கள் சம்பந்தப்பட்டது, ரத்தம் சம்பந்தப்பட்டது, பிறகு வயிறு சம்பந்தப்பட்டது. அதான் எல்லாமே வந்துருச்சுன்னு அப்படின்னா மூளையெல்லாம் சொல்லவே இல்லையேனா, நியூராலஜிஸ்ட் எல்லாம் சொல்லவே இல்லையே. அதனால நான் சொன்ன இந்த சம்பந்தப்பட்டது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். வயதானவர்கள்னா இந்த மாதிரி விஷயம்னாக்கா உடனே அவர்களை உச்சித சிகிச்சைக்கு அழைத்து செல்லவும். வெளியூர் வெளி மாநிலங்கள்லாம் போனால் தாம் டூம்னு செலவு பண்ணிடுவோம். அதுல கொஞ்சம் ஒரு கஞ்சத்தனம் வேணும் செலவு பண்ணும்போது, இல்லைன்னா நிறைய செலவாயிடும். நல்ல மகிழ்ச்சியாவா இருக்கும். கொஞ்சம் கடைசியில கொஞ்சம் ஐயோ செலவு பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கத்தான் செய்யும். காதல் ப்ரொபோசல்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆனாலும் வருமானங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாரமே. 19ஆம் தேதி சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகிறது. அன்னைக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா சண்டை போடக்கூடாது. தனக்கு கீழே இருக்கிறவர்களோட சண்டை போடக்கூடாது. வெளியில உயரமான பில்டிங்ல வந்து ஏறி விளையாடுறதோ அல்லது அது என்னது பெரிய இடத்துல இருந்து பிஞ்ச் ஜம்பிங் அதெல்லாம் வந்து நம்ம பண்ணக்கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப சாகசங்கள்லாம் வேண்டாம். 2 வீலர்லயும் சாகசம் பண்ணக்கூடாது.
அடுத்தது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திங்கட்கிழமை சந்திராஷ்டமம். கல்வி விஷயங்கள்ல பெருசா முடிவு எடுக்காம இருப்பது, அப்பா அம்மாவோட சண்டை போடாம இருக்கிறது, அல்லது குழந்தைகளோட நீங்கள் சண்டை போடாமல் இருக்கிறது, முக்கியமாக தகாத வார்த்தைகளில் பிறரை திட்டுவதோ கமெண்ட்ஸ் அடிப்பதோ அல்லது தரக்குறைவாக நடத்துவதோ இருக்கக்கூடாது. அதுதான் நமக்கு பிரச்சனையாக அமையும். 21 செவ்வாய்க்கிழமை விசாகா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். ஒரு பப்ளிக்ல போகும்போது நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம். அமைதியா போயிட்டு அமைதியா வந்து அதுவே உங்களுடைய அட்ராக்ஷனை உயர்த்தும். கல்வி சாலைகள் வைத்து நடத்துபவர்கள் கொஞ்சம் அன்றைக்கு மட்டும் என்ன பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரைட் பண்றது, ஒரு இதுக்கு புதுசா போடுறது, அது மட்டும் வேண்டாம். விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சோதனை 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 தான். அதுவும் தன்னுடைய குழந்தைகள் கிட்ட இருந்தே பெரிய சோதனை தான். ஆனாலும் குழந்தைகளால் பெருமை இந்த வாரம் இருக்கிறது. குழந்தைகளாலும் பெருமை, தாத்தா பாட்டி இவர்களாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அவர்களாலும் வரவு மற்றும் பெருமையானது இருக்கிறது. திடீரென்று நல்ல காரியங்கள், அதாவது குழந்தை சுப செய்திகள் உண்டு, குழந்தை உண்டாகிருச்சு அப்படின்ட்டு, அப்புறம் வரன் அமைவது உண்டு. கொஞ்சம் தூரமாக போய் செய்யக்கூடிய வேலைகள் அமையக்கூடிய அமைப்பு, போட்டி மற்றும் விளையாட்டுகளில் வெற்றி வாகை சூடக்கூடியது, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள்ல விஜயம் அடையிறது, அதாவது நல்ல சாதகமாக அமைவது. வேறு வீடு மாற்ற வேண்டும் என்றால் அதுக்கு உண்டான யோகம் அடைவது. முதன்மையாக மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வாரம். அதே போல வியாதிகளிலிருந்து நீக்கக்கூடிய விஷயங்களிலும் பக்காவா இந்த வாரம் நல்ல மெடிசன் கிடைச்சு, நல்ல டாக்டர் கிடைச்சு உடனடியாக எல்லாமே தீர்க்கக்கூடிய வாரம். கணவன் மனைவிக்குள்ள இருந்த உறவு வெகுவாக தெரிந்துவிடும். ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், அக்கம் பக்கத்தாரோட கொஞ்சம் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் நல்ல வீடு மாற வேண்டும் என்றால் நல்லபடியாக அமையக்கூடிய அமைப்பு உண்டு. நட்புகளுடன் நண்பர்களுடன் நல்ல ஒரு பழக்கமானதும் புதிய நட்புகளும், அதுவும் எதிர்பாலினரிடம் இருக்கக்கூடிய நட்பானது நல்ல ஒரு கௌரவமாக நல்லபடியாக வளரும். வெளிநாட்டு கரன்சிகளுக்கு உண்டான யோகமும், படித்த படிப்புக்குண்டான ஜாபும், படைப்பாளிகளுக்கு யோகமும், அரசியலில் இருப்பவர்களுக்கு அசாத்தியமான வெற்றியையும் கொடுக்கக்கூடிய ஒரு வாரம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இது ஒரு பவர் பேக்ட் வாரம். நம்ம செய்யக்கூடாதது என்ன அப்படின்னாக்கா, கடுஞ்சொல்லி யாரையுமே சொல்லக்கூடாது. அக்கம் பக்கத்துல இருப்பவர்கள், உங்களுடைய ஆபீஸோ அல்லது உங்க வீட்டுக்கு அருகிலேயோ, அவர்களுடன் சண்டைக்கு போகாமல் இருந்தாலே போதும். அவர்களே புரிந்து கொள்வார்கள், அவ்வளவுதான். அவர்கள் மேல தவறு இருந்தாலும் அமைதியா இருந்துடுங்க, ஆட்டோமேட்டிக்கா சரியா போயிடும். கேத்து 10ஆம் வீட்டுல இருந்து அந்த 10க்குண்டானவன் அங்கிருந்து ஒரு 9ஆம் இடமாகிய 6ஆம் இடத்துல உச்சம் அடையிறது. உங்களுடைய வியாபாரத்தில் என்ன பிசினஸ் ஆக கூட இருக்கட்டும், தைரியமாக முன்னின்று நடத்துங்க. நிறைய வளர்ச்சி, அசுரத்தனமான வளர்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இதுலதான் உண்டு. அதனால விருச்சிக ராசிக்காரர்கள் அனைத்து விதத்திலும் வளர்ச்சியை கொண்டு வரக்கூடிய வாரம். கொஞ்சம் கடுப்பாகவும், கொஞ்சம் எரிச்சலாகவும், கொஞ்சம் ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாகவும் குழந்தைகளுடன் இருப்போம். அதை மட்டும் நம்ம மேனேஜ் பண்ணிட்டோம்னா போதும். நல்லபடியான வாரமே இந்த வாரம். பிறகு வரன் அமைந்து ஒரு நல்ல செய்தி வர்றது, அப்புறம் நல்லபடியான வாழ்க்கை துணை அமையிறது, நல்ல லவ்வர்ஸ் அமையிறது, நல்ல நண்பர்கள் அமையுது, பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் பண்ணக்கூடாது, லேண்ட் நோ ரிஜிஸ்ட்ரேஷன். லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டாம், ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டாம். அதுக்கு மட்டும் இந்த வாரம் சரியில்லாத வாரமே. 22 புதன்கிழமை உங்களுடைய அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அஷ்டமத்துல சந்திராஷ்டமமாக வருகிறது. அன்றைக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா, மூத்தவர்களுடன் சண்டை போடக்கூடாது, மலை மேல பைக் ஓட்டக்கூடாது, பிரச்சனை ஆகும். பிறகு இரவு 10 மணிக்கு மேல சாப்பிடக்கூடாது. இது யாருமே சொல்றதில்லை, 10 மணிக்கு மேல சாப்பிடக்கூடாது. 10 மணிக்கு மேல போயிட்டு அந்த எல்லா ஹோட்டல்ஸும் இப்ப பாத்தீங்கன்னாக்கா நைட்டு ரொம்ப நேரம் இது பண்ணி எல்லாம் டோக்கன் போட்டு, எனக்கு தெரிஞ்சு அதாவது நைட் எல்லாம் பிரியாணியை போய் சாப்பிட்டுட்டு வரவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் தவறுகள் பண்ணவே வேண்டாம். உங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுதான் அன்றைக்கு பண்ணக்கூடாது. வியாழக்கிழமை கேட்ட நட்சத்திரத்துக்காரர்களுக்கு வியாபார விஷயமாக ஒரு பெரிய முடிவுகளை அன்றைக்கு எடுக்காமல் இருப்பது நல்லது. வியாழக்கிழமை இன் ஜெனரல் விருச்சிக ராசி அன்பர்கள் மாரியம்மனையும் காளியம்மனையும் வழிபடலாம். எல்லா விதத்திலையும் அனுகூலத்தை கொடுக்கும். ஒரு லெமனை கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. ஒவ்வொரு நாளும் முடிஞ்சதுனாக்கா மாரியம்மனுக்கு ஒரு லெமன் அல்லது காளியம்மன், இதெல்லாம்
மாரியம்மன் காளியம்மன் அப்படின்னா வந்து ஒரு வேதோக்தமான ஒரு ஒரு பெரிய கோயில் எல்லாம் இருக்கு. அது சின்ன கோயிலா இருக்கும், போயிட்டு வாங்க, அதுல நிறைய நன்மைகள் உண்டு. தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து நல்லபடியான ரிசல்ட் இருக்கு. முதல்ல என்ன அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு நீங்க எடுத்த ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். ப்ராஜெக்டே இல்லாம இருக்கும் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கும். ஏன்னா ப்ராஜெக்ட் இல்லாம ஐடியில் இருக்கிறது பெரிய தண்டனை. நல்ல ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிரும். படைப்பாளிகளுக்கு உங்களுடைய படைப்புக்கு உண்டான மதிப்பு கூடும். உங்களுடைய பார்ட்னர் வந்து உங்களை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அமைதி ஆயிடுவார். உங்களுடைய வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் ஆகட்டும், தொழில் வாய்ப்புகள் ஆகட்டும், வெளிநாடு வாய்ப்புகள் ஆகட்டும், இந்த வாரம் ரொம்ப அழகாக இருக்கும். பிறகு அரசியல் பிரவேசம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறவர்களுக்கு உயர் பதவியானது கண்டிப்பாக அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து +2 மாணவர்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட். அதே போல +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு அமைப்பு ஃபீல்டு அமைகிறது. நீங்க அரசாங்கத்துறையில என்ன படிப்பு மட்டும் படிக்கலாம். அதே போல மெடிக்கலுக்கும் படிக்கலாம், சிஏ பண்ணலாம், உயர் பதவிகளுக்கு, ஆர்மிக்கு, நேவிக்கு, ஏர்ஃபோர்ஸ்க்கு, எதுக்கு மட்டும் ட்ரை பண்ணலாம். தனுராசிக்காரர்கள் பண்ணக்கூடாது என்ன, லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நோ, வண்டி வாகனங்கள் வாங்குவது நோ, பிறகு வீடு மாறுவதும் இந்த வாரம் மாறக்கூடாது. நல்லபடியான ஒரு அமைப்பு வராது. தனுராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வுக்காக சிறிது சண்டை போடக்கூடிய ஒரு அமைப்புக்கும் நீங்க வந்து கேட்டால்தான் கிடைக்கும். நல்ல நட்பு உறவெல்லாம் நல்லபடியாக அமையும். இந்த வாரத்திலிருந்து நல்ல நட்பு தொடரும். இழந்த நட்புகளும் கூட வந்து அமையும். பிறகு தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகள் வெகுவாக குறையும். நல்ல ஆஃபீஸ் கிடைக்கும். உங்களுடைய ஒர்க்கை நீங்க வந்து நடத்துறதுக்கு உண்டான நல்ல ஒரு ஆஃபீஸை உங்களால செட் பண்ண முடியும். ப்ராப்பர்ட்டி டீலர்ஸுக்கும் கூட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டாம் தான் நான் சொல்லியிருக்கேன் ஒழிய டாக்குமெண்டேஷன்லாம் பண்ணலாம் தாராளமாக. இந்த செகண்ட் ஹேண்ட், அதாவது கட்டின பழைய வீட்டை வாங்கி அதை டெமாலிஷ் பண்ணி அதை மறுபடியும் கட்டக்கூடிய அமைப்பில் இருப்பவர்கள் அந்த மாதிரியான பழமையான கட்டடங்கள் வாங்குவதற்கு ஏற்ற வாரம் தான் இந்த வாரம். 10th மாணவர்களுக்கு கொஞ்சம் வந்து சோதனை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. அதனால நீங்க ஹயக்ரீவருடைய உபாசனை பண்ணுவது, ஹயக்ரீவருடைய மந்திரம் சொல்லுவது உங்களுக்கு நிறைய லாபத்தையும் மனசாந்தியையும் கொடுக்கும். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தனுராசிக்காரர்கள் உங்களுடைய சொந்தமாக உங்களுடைய வீடோ அல்லது உங்களுடைய ஆஃபீஸோ நம்ம விற்கணும் அப்படின்னாக்க இந்த வாரத்தில் தாராளமாக முயற்சி எடுக்கலாம். நல்லபடியாக வந்து அமையும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த உறவுகள் வந்து நிறைய மாறிடும். அதுலேயும் வந்து அப்பா கூட இருந்த பிரச்சனைகள்லாம் குறைஞ்சிரும். அரசாங்கத்தோட, ஏன்னா அப்பா கூட இருக்கிற பிரச்சனை அரசாங்கத்தோட இருக்கிற பிரச்சனை ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அதுக்கு ஒரே கிரகம் தான் காரகத்துவம் கூட, ஆனாலும் ரெண்டு ஒன்றுதான். அப்பா கூட இருந்த பிரச்சனைகள்லாம் வெறுவாக குறையும். அரசாங்கத்தினுடைய பிரச்சனைகளும் குறையும். அம்மாவுடைய ஹெல்த்ல கொஞ்சம் டவுனா இருப்பாங்க. சகோதர உறவுகள் கொஞ்சம் வந்து உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு இருக்க மாட்டார்கள் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். பகல் நேரத்துல சூரிய உதயத்துல இருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் என்ன முடிவு எடுக்கணும்னு எடுத்துக்கலாம். அதுதான் விஷயம். எந்த முடிவுகளா இருந்தாலும், கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கம் இருந்தாலும் கோர்ட்டுக்கு வெளியில வச்சு தீர்மானம் பண்ணுங்க. அதாவது முடிங்க, உங்களுக்கு சாதகமாக வந்து அமையும். வெள்ளிக்கிழமை வந்து மூலா நட்சத்திரத்துக்கும் பூராட்ட நட்சத்திரத்துக்கும் வந்து சந்திராஷ்டமம் வருகிறது. என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா, மூலா நட்சத்திரத்துக்கு அரசியல்லையோ எந்த ஒரு முடிவு எடுக்கிறதோ ஒரு அப்ளை பண்றதோ இருக்கக்கூடாது. அதே போல பதவிகளை வந்து நான் வேண்டாம் அப்படின்னு ஒரு ரெசிக்னேஷன் பண்ணக்கூடாது. பிறகு பூர்வாஷாட நட்சத்திரக்காரர்கள் அன்றைக்கு வந்து 2 வீலர் வாங்கக்கூடாது. 2 வீலர்ல ரொம்ப லாங் ட்ரிப்புக்கு போகக்கூடாது. அப்புறம் தேவையில்லாம வந்து நமக்கு பரிச்சயம் இல்லாத பெண்கள் கூட வந்து ஒரு மாதிரியான ரகசியங்களை சொல்றதோ அல்லது வந்து அவங்களுடைய ஏதாவது வாக்குவாதம் பண்றதோ இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. ஷேர் மார்க்கெட் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. இருந்தாலும் தனுராசிக்காரர்களுக்கு ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான பெட்டிங்ல கூட வந்து பணம் உண்டு. அதாவது நம்பர் 2 பணம் நிறைய உண்டு. ஆனா அதை ஹேண்டில் பண்றது உங்களுடைய பொறுப்பு. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சூரியனானா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறார். அரசாங்க விஷயத்துல உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவ் உண்டு அப்படிங்கிறத காமிக்கிறது. தனுர் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பஞ்சமுக ஆஞ்சநேயர். அதே போல திருமண விஷயத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்க வேண்டும் அப்படின்னு லட்சுமி நாராயணனுடைய
வழிபாடு. ஓம் நமோ பகவதே ஆஞ்சநேயாய மகாபலாய ஸ்வாஹா. இது ஒரு நார்மல் மந்திரம். இதை சொல்லலாம். ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஓம் விஷ்ணவே நமஹ. இது ரொம்ப நல்லபடியாக திருமண விஷயங்கள்ல கை கொடுத்துரும். இதை நீங்கள் சிரத்தையாக தொடரலாம். மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இன்னும் கூட சில விஷயங்கள்ல டவுட் இருக்கு. அதாவது கூட இருக்கிற ஆளு நல்ல ஆளா, நல்லவனா இல்ல கெட்டவனா அப்படின்னு வாழ்க்கை துணை மேல இருக்கக்கூடிய சந்தேகம் இந்த வாரம் கொஞ்சம் கிளியர் ஆயிடும். அந்த சந்தேகங்கள்லாம் நீங்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு ப்ராப்பரான அறிவு கிடைச்சிடும். தவறாக கிடைத்த அத்தனை செய்திகளும் இந்த வாரத்துல இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகளாக மாறி நீங்கள் புரிந்து கொண்டு அதிலிருந்து உங்களை நீங்கள் பிரித்து எடுத்துக்கொள்ள வசதியாக இருக்கும். கெட்ட பழக்கங்கள் எல்லாம் போயிடும். கெட்டவர்கள் தூர போய் விடுவார்கள். உங்களுடைய முயற்சியானது ஓங்கும். அதே போல வீடு வண்டி வாகனங்கள்லாம் நல்லபடியா கிடைக்கும். இது ஒரு லட்சுமி கட்டாட்சமான வாரம், வசதியான வாரம். மாணவ செல்வங்களுக்கு இது ஒரு நல்ல வாரமே. அதே போல பிசினஸ் பீப்புளுக்கு, குறிப்பாக ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி டீலர்ஸ், பிறகு எண்ணெய் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், பிறகு மால் போன்ற பெரிய பெரிய அந்த ஷாப்பிங் மால்ஸ் மாதிரி வைத்திருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. வாய்ப்பும் கிடைக்கும். எல்லா விதமான வாய்ப்பும் கிடைக்கும். திருமணத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும். காதல் மலரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அப்புறம் இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான யோகமா அமைகிறது. ஒர்க் பண்ற பிளேஸ்லயே வாழ்க்கை துணை கிடைப்பதற்குண்டான யோகம் இருக்கிறது. வெளிநாடு வாழ்க்கையும் நல்லபடியாக அமைந்திருக்கிறது. சட்டப்படியாக இருந்த அத்தனை சிக்கல்களும் நீங்கக்கூடிய ஒரு வாரம். ஆனால் ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் நீங்க சஃபர் பண்ற மாதிரி இருக்கு. வயிற்று பிரச்சனைகள், தோல் பிரச்சனைகள், சுவாச சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும். கொஞ்சம் ஹார்மோன்ஸ் விஷயம், பெண்களுக்கு ஹார்மோன்ஸ் விஷயங்கள் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும். குழந்தை வரம், இப்போ பெண் குழந்தைக்கு உண்டான யோகம் இருக்கிறது. இந்த வாரம் ஓம் ஐம் மகாசக்தியை நமஹா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லிட்டே வாங்க. உங்களுக்கு ஒரு பண வரவுள்ள பிரச்சனை, எதிரிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள், பயம் நிறைய இருக்கு, ஆரோக்கியத்துல ஒரு பிரச்சனையா இருக்குன்னாக்கா எல்லா பிரச்சனையும் நீங்கும். ஆனால் வாக்கை ஜாக்கிரதையாக பயன்படுத்துங்க. அதுதான் மெயின். நீங்க பேசுறதுதான் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விடும். ஆனால் அதை மட்டும் ஜாக்கிரதையாக பயன்படுங்க. 10th மாணவர்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான மார்க்ஸ் வரும். 12th நல்லதான். மாணவ செல்வங்களுக்கு அத்தனை பேருக்குமே நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. மேலும் யூனிவர்சிட்டியில வெளிநாட்டுல போய் படிக்கணும் அப்படின்னா தாராளமா படிக்கலாம். எல்லா விதமான படிப்புகள், பதவி சம்பந்தப்பட்டது, காமர்ஸ் தவிர அத்தனை படிப்புகள், ஆட்டோமொபைலாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயமும் நல்லபடியா நடக்கும். உங்களுக்கு ராகு 2ஆம் இடத்துல சட்டபிஷாவில் உட்கார்ந்து இருக்கிறார். அப்படிங்கும் போது கேஷை ஹேண்டில் பண்ணவே கூடாது. நம்ம வேற யாருக்கிட்டே நம்ம கொடுத்துடணும். அப்படி ஏன்னா அது நமக்கு பண்ண முடியாது, வம்பா போயிடும். குருவனுடைய பார்வை இருக்கு, அதனால லாஸ் கிடையாது. இருந்தாலும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். வீடு வாங்குவதற்குண்டான யோகம் இருக்கிறது. சொந்தமாக ஆபீஸ் வைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. முக்கியமாக பெரியவர்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு வரவுகளாக இருக்க போகுது. மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். சனியோட செவ்வாய் இருந்தாலும் அவர் லாபாதிபதியாக இருக்கிறதுனால, சனி மற்றும் புதன் நண்பர்கள், ஆனாலும் செவ்வாய் கூட இருக்கிறது. கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் அது பெருசா ஒண்ணு பாதிக்காது. உங்களுடைய முயற்சிக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். வார்த்தையை மட்டும் நம்ம குறைச்சிக்கிட்டு செயலை அதிகப்படுத்துவோமாக. கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு வரத்தை தரக்கூடிய வாரமாக மாறும். கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இது ஆக்சுவலி நல்ல அசுர வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வாரம் தான். குடும்பத்துல மட்டும் நீங்க வாயை திறக்காம இருக்கணும். குடும்ப விஷயத்துல நுழைக்காம இருக்கணும். பிறகு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையிலுமே ஓம் ஹ்ரீம் கிருணி சூரிய ஆதித்யோம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிட்டே பண்ணுங்க. உங்களுக்கு உங்களுடைய ஆபீஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்களுடைய சக ஊழியர்களிடம் இருந்த பிரச்சனைகள் மற்றும் உங்களுடைய பாஸ் கிட்ட இருந்த பிரச்சனைகள்லாம் வெகுவாக குறைஞ்சிடும். ஆனால் இந்த வாரம் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் தொடரத்தான் போகிறது. அம்மாவுடைய ஆரோக்கியம் நல்லா முன்னேறிடும். அப்பாவனுடைய ஆரோக்கியம் நல்ல முன்னேறிடும். சகோதர உறவுல கொஞ்சம் திகட்டல்கள் இருக்கும். குழந்தை வரத்துக்கு உண்டான வாரம். 4ஆம் இடத்துக்கு சுக்கிரன் அவர் திக்பலம் அடைஞ்சிருவார். உங்களுக்கு அது ரொம்ப பெரிய ஒரு கிஃப்டான வாரம். சொத்துக்கள் வாங்கலாம். தங்கம் கொஞ்சம் வாங்குங்க. அக்ஷய திருத்தி அன்னைக்கு வெள்ளியும் தங்கமும் கொஞ்சம் வாங்குவீங்க. கொஞ்சம் முடிந்தா கொஞ்சம் டைமண்ட்ஸ், ஏதாவது ஒரு டைமண்ட்ஸ் உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி வாங்கி வைங்க. பணம் குவியும். அதே போல அன்றைக்கு அக்ஷய திருத்தியா அன்று
நீங்க வந்து எலுமிச்சம்பழம் ஒரு 5 வாங்கிக்கிட்டு ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அந்த அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து அர்ச்சனை பண்ண கொடுத்துட்டு ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும் வாங்கிங்க. ஆனால் கொடுக்கும்போது எனக்கு வந்து சொந்த வீடு வேணும், சொந்த வீடு வேணும், எனக்கு வந்து சொந்தமான ஒரு தொழில் வேணும் அப்படின்னு நினைப்பவர்கள் அந்த சங்கல்பத்தை நினைச்சுட்டு பண்ணுங்க. சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்றாலும் சரி, உயர்ந்த நிலையை அடையணும், பணக்காரர்களாக மாறணும்னாலும் அந்த அக்ஷய திருத்தியா அன்றைக்கு பண்ணுங்க. உங்களுடைய சுக்கிரன் வந்து உங்களுக்கு ஆக்சுவலி 4 குண்டானவன் 4ஆம் இடத்துல இருக்கிறது. அவர் தான் பாக்கியாதிபதியும். நல்ல இடத்துக்கு வரார், நல்ல பலன் உண்டு. அதனால இந்த வாரம் என்பது கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு ஒரு அக்ஷய திருத்தியா அன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்துல இருந்து மாறிடும், நல்லபடியா மாறும். ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணுபவர்கள், வண்டி வாகனங்களை வாங்கி விற்பவர்கள், ஏஜென்சி வைத்து நடத்துபவர்கள், பிறகும் இருக்கக்கூடிய எல்லா விதமான வியாபாரிகளும், தானிய வியாபாரிகள் ஆகட்டும் அல்லது வந்து காஸ்மெட்டிக்ஸ் வியாபாரிகளாகட்டும், எல்லாருக்கும் நல்ல பலன்கள் உண்டு. மாணவ செல்வங்களுக்கு கூட பெண் குழந்தைகளுக்கு நல்ல யோகமான வாரமாக இருக்கிறது. ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா, பகல்ல வந்து நீங்க வந்து அதிகமா ஆக்டிவா இருக்க முடியாது, இரவு நேரத்தில் தான் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க முடியும். அதனால சாயந்தரம் 6 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தை பயன்படுத்துங்கள் நல்ல முடிவுகள் எடுப்பதற்காக. பண விஷயத்துல அதுலயும் வந்து ஷேர் மார்க்கெட் இத்தியாதிகள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அதாவது பெட் கட்டாதீர்கள், அது உங்களுக்கு பண இழப்புகளை கொடுக்கும். கொஞ்சம் பேசுறதும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசிக்கோங்க. நீங்க நார்மலா பேசினாலே கொஞ்சம் எரிச்சலா கடுப்பா வந்து என்ன திமிர்த்தனமா பேசுறாங்கிற மாதிரி புரிந்து கொள்வார்கள். அந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பார்ட்னர்ஷிப் அதிகமா பேச வேண்டாம். என்னென்ன என்ன எதுன்னு அப்படின்னு இருந்தாலே எல்லாமே நார்மல், எல்லாமே ஸ்மூத் ஆகும். இந்த சுக்கிரன் வந்து நல்ல ஒரு 4ஆம் இடத்துல வருது. உங்களுக்கு நல்ல சுக்கிரனும் சந்திரனும் உச்சம் பெறுவதுங்கிறது நல்ல ஒரு அம்மா சைட்ல இருந்து சொத்துக்கள் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, வண்டி வாகனங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு, அதே போல நகைகளும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்தவர்கள் கொஞ்சம் கடுப்பா கொஞ்சம் எரிச்சலா ஆனாலும் நிறைய வருமானங்களை கொண்ட ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். உங்களுடைய சொல்லுக்கு மதிப்பு உண்டு. அதே போன்று உங்களுக்கு சம்பத்திகள் சொத்துக்கள் நிறைய கிடைக்கும். படைப்பாளிகளுக்கு நல்ல யோகமா இருக்கும். இது ஆக்சுவலி சொல்லப்போனா ஒரு யோகமான வாரமே. சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய வாரம். அக்ஷய திருத்தியா அன்றைக்கு நீங்கள் கண்டிப்பாக தங்கம் வாங்குவீர்கள், வாங்குங்கள், ஒரு நல்ல வளர்ச்சி ஆகும். கொஞ்சம் சோம்பல் இருக்கும், கொஞ்சம் எதிர்த்து பேசக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இருந்தாலும் எதிர்த்து பேசுறதுன்னா மற்றவங்களோட ஆர்கியூமெண்ட்டுக்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டு. ஆனால் கோர்ட்டு கேஸ்கள்ல உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு இருக்கிறது. சண்டை போட்டா நம்ம ஜெயிச்சிருவோம், ஆனா அந்த உறவுகளை இழந்துருவோம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கணவன் மனைவி உறவுகள்லையும் அண்ணன் தம்பி உறவுகள்லையும் இது பார்ட்னர்ஷிப்லயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். நம்ம பேசினா வந்து ஆணி மாதிரி ஈட்டி மாதிரி குத்திடும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா அரசாங்கத்தின் மூலமாக வரவு உண்டு. அரசியல் இருப்பவர்களுக்கும் நிறைய லாபம் உண்டு. ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி, பெட்டிங், இந்த மாதிரியான லேவாதேவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பழைய காலத்துல. வட்டிக்கு விட்டுறது வாங்குறது இதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு யோகம் உண்டு. நல்ல அதிருஷ்டமான ஒரு வாரமே. சொத்துக்களினுடைய ஒரு ரீஎம்போர்ஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு கிடைக்காதவர்கள்லாம் வந்து நமக்கு கடன் பெற்றவர்கள் நம்ம இடத்துல வந்து கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டு. ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சோம்பேறித்தனம் நிறைய இருக்கும். அதை தான் நம்ம அதே மாதிரி பண்ணினோம்னாக்கா, எக்ஸசைஸ் பண்ணுனா பாடி இன்ஜுரி, அதாவது சரீரத்தை காயப்படுத்துற அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுவோம். எல்லாம் மிதமா இருக்கணும். விளையாட்டு வீரர்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஒரு ஒரு சீரியஸ்னஸோட உடம்ப ஃபிட்டா வைத்துக் கொள்ள வேண்டியது. அசால்ட்டா பார்த்துக்கலாம் அப்படின்னாக்கா அது பிரச்சனையாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாத்தா பாட்டிகளிடமும் வயதானவர்களிடமும் அன்பாக இருங்கள். இந்த வாரம் உங்களுக்கு நிறைய வசதிகளை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வாரம். அதனால மீனராசிக்காரர்கள் ஒரு டிட்டர்மின், நான் கோவப்பட மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. சாந்தமாக இருந்து அனைத்தையும் சாதியுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு யோக வாரமே. ஆக 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த வாரமானது அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடியதாக, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் அதற்கேற்ற முறையில் உங்களுக்கேற்ற முறையில் அதை வந்து நடத்தி கொடுப்பதாக வந்து நீங்கள் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் ஆசீர்வாதங்களுடனும் அமைகின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கின்றேன். ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.